வணக்கம் நண்பர்களே, கற்பம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே ஜூனியர் இன்ஜினியரிங், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கீழே அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ல இருந்து மாணவர்களை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறியாளராக வந்துட்டு ஆட்களை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸாமினேஷனுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி 2 பேப்பர் கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும். 200 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ், ஸோ 300 மார்க்ஸுக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ், ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், 200 மார்க்ஸ், டோட்டலா 500 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அதாவது காலையில மதியம் சொல்லி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏஇ எக்ஸாம் இல்ல ஏஇ ஏடி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். பட் இந்த ஜேஇ ஜேடிஓ எக்ஸாம் அதாவது சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு பண்றாங்க. இதுல நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2 ஸோ 2 பேப்பர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கிட்டத்தட்ட ஒரு 70% மேல இருந்தா மட்டுமே தான் இந்த எக்ஸாமினேஷனை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடினா பேப்பர் 1 நல்லா படிச்சுட்டு பேப்பர் 2 லைட்டா படிச்சா கூட கிளியர் பண்ணிடலாம். இல்ல பேப்பர் 2ல நல்லா படிச்சுட்டு பேப்பர் 1 லைட்டா படிச்சா கூட கிளியர் பண்ணிடலாம். பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த காம்படிஷன்ல நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமே மிக முக்கியமான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா மட்டுமே தான் இப்ப கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வந்திருக்கோம். அந்த அளவுக்கு காம்படிஷன் கிரியேட் ஆயிருச்சு. பட் ஜெனரலாவே இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு படிக்க வர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இல்ல டெக்னிக்கலா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ஆல்ரெடி தயாராயிருப்பாங்க. இப்ப டிஎன்இபியா இருக்கட்டும், இல்ல டிஆர்பியா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்கலா தயாராயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய போஸ்டிங்ஸ் படிக்க வரும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ல அதாவது இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஒரு பெரிய அளவு நாலேஜும் ஒரு பெரிய அளவு புரிதலும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல நம்ம எப்படி படிக்கிறது, நம்மளால படிக்க முடியுமா, 6ல இருந்து 12 வரைக்கும் நம்மள வந்து ஃபுல்லா புக்கை படிக்க சொல்றாங்களே அப்படின்ற நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குழப்பங்களும் கேள்விகளும் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோல இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸ்ல இந்த 6 to 12 புக்ல என்னென்ன டாபிக்ஸை படிச்சா போதும், என்ன ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த ஜெனரல் ஸ்டடிஸை நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு பக்காவான ஒரு பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சிவில் மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் ஃபார் ஆல் த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கோச்சிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம புதுசா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்லி டெக்னிக்கலுக்கு புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிஆர்பி டிஎன்இபிக்கு டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ள போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6 to 12 இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நமக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜெனரலா பார்த்துருப்போம். இப்போ ஹிஸ்டரி சரியா, அதுல நான் வந்து தமிழ்ல சொல்லியிருக்கேன். பட் இங்கிலீஷ்லயும் அதே பாடத்துல அதே லெசன்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க சரியா. இப்போ இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு இப்படின்ற ஒரு லெசன், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், அப்புறம் வந்து புவியியல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்டிடியூட். ஏன்னா ஆப்டிடியூட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு 22, 23 மார்க் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ண எடுத்துட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ் தான். இது முடிச்சுட்டு நம்ம அதை பார்ப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலே அதுல இருந்து நம்ம அதிகப்படியான மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு அது நம்ம லேட்டரா பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேரலலா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா வரலாறு, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியலமைப்பு, இது ரெண்டுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்திய வரலாறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய தேசிய இயக்கம் இது எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகிடும். இந்த இந்திய வரலாறு அண்ட் இந்திய தேசிய இயக்கத்தில் இருந்து நமக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து 2 டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் அண்ட் பாலிட்டி இது 3ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இது 3 நல்லா படிச்சாலே நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25ல இருந்து 30 மார்க் கிட்ட நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அது போக ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுல ஒரு வேண்டுகோள், வீடியோ போற ஃப்ளோல ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ஜெனரல் ஸ்டடிஸ் 100 கொஸ்டின்
ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலா 200 மார்க். 100 கொஸ்டின் 200 மார்க். சரிங்களா? நான் வீடியோ போற ஃப்ளோல சில இடத்துல 100 மார்க் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வரலாறுல இருந்து ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வரும். 10ல இருந்து 15 கொஸ்டின் தான். பட் நான் என்ன சொல்லிட்டேன், 10ல இருந்து 15 மார்க் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் சில இடத்துல இப்போ பாலிட்டில இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் தான் வரும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நான் 10ல இருந்து 15 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சில இடத்துல சொல்லியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. போற ஃப்ளோல அதை மாற்ற முடியல, திரும்பியும் வீடியோ என்னால எடுக்க முடியாது. அதனால இது ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 200 மார்க் மொத்தமா. சரியா? அதனால நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா அதை வந்து நீங்க கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி நீங்க வீடியோவை வந்து பாருங்க. சரிங்களா? நன்றி. ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம கிட்டத்தட்ட ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 65ல இருந்து ஒரு 70 மார்க்கு கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணிட்டாலே பெரிய விஷயம். 70 பிளஸ்னா சூப்பர் குட். சரியா? ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே வரலாறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வரலாறுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, ஆக்சுவலா வரலாறுல 11th புக்ல எல்லாமே இருக்குங்க. சரியா? நீங்க எந்த புக்கும் நீங்க 6ல இருந்து 10 எதுவுமே நீங்க படிக்க வேணாம். வரலாறை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 11th நீங்க 2019 எடிஷன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த மாதிரி இருக்கும். இல்ல 2020ல 11th புக்லயே எல்லாமே வந்து கவர் ஆகுது. நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுல நீங்க எதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7th சாப்டர் குப்தர்கள். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும். அது உங்களுடைய விருப்பம், நீங்க படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். பட் நான் எழுதி போட்டிருக்கிறதுல முக்கியம் கட்டாயம் நீங்க படிக்கக்கூடிய டாபிக்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10th அதே அந்த 11th அப்படியே இருக்கும். டெல்லி சுல்தான்கள், பாமினி மற்றும் விஜயநகர அரசு, முகலாய பேரரசு, மராத்தியர்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரரசுகள். சரிங்களா? இந்த பேரரசுகள் டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? அதே மாதிரி நம்ம ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்சியன்ட், மிடிவல், மாடர்ன் இப்படி பிரிக்கலாம். ஸோ ஏன்சியன்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் சொல்லிட்டு, பட் அது வந்து உங்களுடைய நான் வில்லிங்ல விட்டுறேன். பட் இந்த மிடிவெல்ல பாத்தீங்கன்னா இந்த பேரரசுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேரரசுகள் இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வரும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பேரரசுகள் வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசுகள், டெல்லி சுல்தான்கள். சரிங்களா? அதாவது டெல்லி சுல்தான் இந்த 10 இருக்கு இல்லையா, இதுல வந்து அரேபியர்கள் வருகை அப்படின்றது இருக்கும். அரேபியர்கள், துருக்கியர்கள் வருகை அப்படின்றது இருக்கும். பட் அதுல பர்டிகுலரா நீங்க டெல்லி சுல்தான்கள் அந்த வம்சங்கள் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. அடிமை வம்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. சரியா? அதுல ரொம்ப முக்கியம் முகல்ஸ் அண்ட் டெல்லி சுல்தான், இது கம்பல்சரி. அதுக்கப்புறம் பாமினி மற்றும் விஜயநகரம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேரரசுகள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் 5th சாப்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 9th சாப்டர்ல தென்னிந்தியாவின் பண்பாடு வளர்ச்சியில பல்லவர்கள் மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? பல்லவர்கள் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் 11th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள். சோ இதை மட்டும் படிச்சிட்டாலே நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் क्वेश्चंस வந்து ஃப்ரம் இந்த இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுல வந்து நமக்கு கவர் ஆயிடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் சிலபஸ்ல உங்களுக்கு கீழே வந்து சில இதெல்லாம் இருக்கும், சில பண்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் தேவை கிடையாது. திராவிட இயக்கங்கள் அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் நீங்க படிக்க வேணாம். இதை மட்டும் படிங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு இந்திய தேசிய இயக்கத்திலே வந்து கவர் ஆயிடும். நீங்க இந்த டாபிக்ல நீங்க இதை மட்டும் படிச்சா போதும். 11th வால்யூம் 1ல எல்லாமே இருக்கு. சரியா? பட் இங்கே இருக்கு அதுல கண்டினியூஷன் 17, 18, 19 இது எதுக்கு அப்புறம் படிக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ இது இருக்கட்டும். சரியா? இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் வாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கிடையாது. நம்ம 10வது நியூ புக். சரியா? 10வது நியூ புக்ல 6வது சாப்டர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 6, 7 காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோற்றமும், 8 தேசிய காந்திய காலகட்டம், 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், 10 வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10வது நியூ புக்கில் அப்படியே நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. 6, 7, 8, 9, 10 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பர்டிகுலர் ரொம்ப முக்கியம் இந்த காந்திய காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்துச்சு இல்லையா, இந்த கீழே தமிழ்நாடு வந்து திராவிட இயக்கங்கள். ஸோ அதிலே வந்து கவர் ஆகிடும். அதனால தான் நான் அந்த வரலாற்றில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிலபஸ் சாப்டர் நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இதை படிச்சிருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து நீங்கள் 10th நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நான் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதே டாபிக்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 12th இருக்குங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் 1ல இருந்து 5வது யூனிட் அப்படியே இருக்கும். இது முடிச்சுட்டு வேணா 12th போங்க. இது முடிக்கலைன்னா இதுவே போதுமானது, 10th போதுமானது. சரியா? இதை ஃபுல்லாக படிச்சிருங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா 11th வால்யூம் 1ல 17, 18, 19 இந்த 3 யூனிட்டையும் நீங்கள் படிச்சிடணும். சரியா? ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்பு,
நவீனத்தை நோக்கி. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வரலாறுல அண்ட் இந்திய தேசிய இயக்கத்தம் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் 11th 10th புக்கு தான். இது வேணால் 10th 12th நீங்கள் எக்ஸ்ட்ரா தான். இது மட்டும் முடிச்சிட்டாலே ஈவன் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇஆர் இருந்தாலும் சரி ஜேஇஆர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். சரி, இதை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதே மாதிரி இது ஒரு புக்கு தான் தேவைப்படும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அந்தந்த சாப்டர் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமான கேள்விகள் இதுல இருந்து ஒரு கம்மியான சாப்டர்ல ரொம்ப அதிகமா வரும். ஏன்னா 10ல இருந்து 15 क्वेश्चंस வந்து வரும். ஈஸியாவும் அதை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நிறைய டேட்டாஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஆர்வமா படிக்கக்கூடிய டாபிக்ஸ் இந்தியன் பாலிட்டி. ஏன்னா இதோடைய இந்தியாவுடைய வரலாறுடைய முடிவு தான் இந்தியன் பாலிட்டியோடைய தொடக்கமா இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதனால இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா 10th புக்குங்க. சரியா? 10th புக்கு 9th புக் இருந்தா போதும். 10th நியூ புக்ல ஃபர்ஸ்ட் 3 குடிமியல்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், 1 இந்திய அரசியலமைப்பு, 2 மத்திய அரசு, 3 மாநில அரசு. இது மூணும் 9th புக்ல 9th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது யூனிட் உள்ளாட்சி அமைப்பு. இதை மட்டும் நீங்க படிச்சிட்டாலே போதும், இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லா கவர் ஆயிடும். அண்ட் இந்தியன் பாலிட்டியில பொறுத்த வரைக்கும் சில டேட்டாஸ் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் அப்படின்னா நீங்க லட்சுமிகாந்த் புக் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நம்ம இங்கே ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்திய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலு, அட்டவணை, ஆர்டிக்கிள், அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து நமக்கு பெருசாக இருக்காது. சில சட்ட திருத்தங்கள் இதெல்லாம். ஸோ இதை மட்டும் நம்ம இது மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இருந்தே நமக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் ஆகிடும். நீங்கள் இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா 10th 9th நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போகணும் அப்படின்னா 12th 1லேருந்து 5வது யூனிட், 12th நியூ புக்கில் 1லேருந்து 5 யூனிட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே கவர் ஆகும். இந்த 3 அப்படியே கவர் ஆகும். அது போக இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, அது 11th புக்ல இருக்கக்கூடிய 12th சாப்டர்ல இது கவர் ஆகும். சோ நீங்க 12th நீங்க இப்போதைக்கு எனக்கு போக தேவையில்லை. நீங்க இதுவுமே சரி நீங்க 10th ஃபுல்லா கவர் பண்ணாலே சூப்பர் தான். சரியா? அதனால அந்த பாலிட்டி முடிச்சிருக்க அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மட்டும் நீங்க லட்சுமிகாந்த் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே. அண்ட் தமிழ் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் கூகுளில் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணாலே ஸ்கெடியூல், ஆர்டிகல், அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் இது படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு வேறு எந்த புக்கும் தேவை கிடையாது. நம்மளுடைய 11th நியூ புக்கு போதும். 11th நியூ புக்கில் 7வது யூனிட், 8வது யூனிட், 9, 10, 11 இதை மட்டும் படிச்சிட்டிங்கனாலே ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிடும். எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இந்திய பொருளாதாரம், 8வது வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், 10 ஊரக பொருளாதாரம், 11 தமிழ்நாட்டு பொருளாதாரம். இது ஃபுல்லாக கவர் ஆகும். சரியா? ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல். ஸோ இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th புக்கு புவியியலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இனாஃப்ங்க. சரிங்களா? ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இந்த 10th புக் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அந்த அளவு கண்டென்ட் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் 10th இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஜாகிரஃபியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நமக்கு பொருளாதாரத்தில் புவியியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கால்நிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள், வளங்கள் மற்றும் தொழில்கள், இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், அப்புறம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல். ஸோ இது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சரியா? ஸோ இது மட்டும் நம்ம படிச்சிட்டாலே நமக்கு வந்து கவர் ஆகிடும். பட் இது முடிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே வாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம கேட்பாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சயின்ஸு. அது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவியல், சயின்ஸ். இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இந்த மாதிரி பிரியும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கண்டென்ட்டுங்க, படிக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப அதிகம். அதனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பொதுவாகவே இந்த சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் செலக்டடாக தான் படிப்பாங்க. சரியா? பட் நம்ம 11th 12th சைடு நம்ம போகவே வேணாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதுமானது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் குரூப் 1 குரூப் 2னா ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் சயின்ஸ் தேவைப்படும், மெயின்ஸுக்கு தேவைப்படாது. மற்றபடி நம்ம குரூப் 4னா நமக்கு அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை வச்சு தான் நமக்கு பிரிலிமினரியில் அந்த ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு தான் நமக்கு வேலையே கொடுக்க போறாங்க. அதனால சயின்ஸுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஜினியரிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு பேப்பர் தான், அதில் அதிகமாக நம்ம லீடிங் கொடுக்கணும். 70+ எடுத்தாகணும்னா சயின்ஸ்லையும் நல்லா படிச்சாகணும். பட் சயின்ஸ் நமக்கு 9th 10th நான் சொல்ற டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. ஃபர்ஸ்ட் இயற்பியல் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அளவீடுகள், அலகுகள், விசை, இயக்கம், ஆற்றல், காந்தவியல், வெப்பம், ஒளி, மின்சாரம். இதுல இந்த இயற்பியல்ல இதை போக இன்னும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா விசை, இயக்கம், ஆற்றல், இந்த ஒளி,
அப்புறம் மின்சாரம், இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வேதியியலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள். அது போக அது ரெண்டு முடிச்சிட்டிங்கன்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அதாவது நம்ம தனிம ஒரு அட்டவணை, அதில் வந்து உலோகம், அலோகம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதுக்கப்புறம் தாவரவியல். தாவரவியலை பொறுத்த வரைக்கும் உயிரினங்களின் பல்வேறு வகைகள், சுவாசம், இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அது போக உணவூட்டமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் விலங்கியலை பொறுத்த வரைக்கும் ரத்த சுழற்சி மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், மனிதனின் நோய்கள், இது மூணும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுவாலஜியில் தான் அதிகமான கேள்விகள் வந்து வரும். ஸோ அதனால் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அண்ட் சூழ்நிலை, இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? இப்போ இது எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னா 9th வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th தான். நான் இப்போ 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் 6th யூனிட் 7th யூனிட் தாவர உலகம், விலங்கு உலகம், இது ரைட்டாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மஸ்ட் கிடையாது, பட் இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் 9th செகண்ட் டேர்மில் வந்து காந்தவியல், அமிலம், காரம், உப்பு, விலங்குகளின் உறுப்பு மண்டலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்பும் விலங்குகளின் உறுப்பு மண்டலம் இது ரெண்டு 6th 8th வந்து ரொம்ப முக்கியம். அந்த 9th வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசை, இயக்கம், ஆற்றல், வெப்பம், ஒளிலாம் இருக்கும். பட் நான் ஏன் அதை 9th படிக்க சொல்கிறேன், 10th அதே இது இருக்கிறனால நீங்கள் 10th நீங்கள் அதிலே படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் 9th தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் லைட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சூழ்நிலை அறிவியல் அதே மாதிரி தான். நுண்ணுயிரியலும் லைட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா, வைரஸ், இதனால் வரக்கூடிய விளைவுகள், நோய்கள், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உயிரியலில் உரங்கள், செயற்கை உரங்கள், இதில் நமக்கு வரும் இல்லையா, அதெல்லாம் இதில் கவர் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் செலக்ட் நீங்கள் படிச்சுட்டா போதும். 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். 1வது யூனிட் இயக்க விதிகள், 2 ஒளியியல், 3 வெப்பம், 4 மின்னோட்டம், 5 ஒளியியல், 8 தனிமங்களும் ஆவர்த்தன அட்டவணை, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, அதில் ஃபுல்லாக வரும் ஆவர்த்தன அட்டவணை, உலோகம், அளவுகள் வரும். 14 தாவரங்கள், கடத்தும் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், இது ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம், அது லாஸ்ட் உங்களுக்கு தெரியாது. 17 வந்து உடல்நலம், நோய்கள், நோட் பண்ணிக்கோங்க. உடல்நலம் மற்றும் நோய்கள் 17. 22 வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 10th. இது நீங்கள் 9th 10th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். இது நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7th வரும், 6th வரும், 8th வரும். பட் அதெல்லாம் தேவை கிடையாது. 9th 10th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 18 இருந்து கண்டிப்பாக 24 கொஸ்டின்ஸ் கிட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதை படித்தாலே மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வி கேன் அட்டெண்ட், சரியா? ஸோ அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. சயின்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது சயின்ஸில் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம 70+ எடுக்கணும்னா இதுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம படிச்சிடலாங்க. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம படிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 10லேருந்து 20 நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாம், சரியா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா RS அகர்வால், தமிழ் மீடியமாக இருந்தால் கணியன் வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த டாபிக் வைஸாக வந்து ஃபுல்லாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்கு 20 சம் வந்து சால்வ் பண்ணுங்க. ஒரு டாப்பிக்லேருந்து 20லேருந்து ஒரு 30 சம், இல்லை 20 சம்மே சால்வ் பண்ணுங்க. நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த டாபிக்ஸை பார்த்து 20 சம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நடந்த ஒரு 3 வருஷம் TNPSC கொஸ்டின் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. அப்படியே பேட்டர்ன் மாறாமல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் போதும். அதில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா 25க்கு 22+ வந்து சூப்பராக அடிச்சிடலாம். இந்த ஆப்டிடியூட்ல நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க, சரியா? ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும் கரெக்டாக நமக்கே தெரியும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஏரியா, சரியா? அதனால அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. தினமணி, தி ஹிந்து, தமிழ், இங்கிலீஷ் இப்படி ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போர்ட்டல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. TNPSC போர்ட்டல், இல்லை தேர்வு பெட்டகம், இல்லை GK டுடே இங்கிலீஷ், இது ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவே போதுமானது. நோட்ஸ் எடுத்து வைக்கலைன்னா அதிலே அண்டர்லைன் பண்ணி படிங்க, சரியா? இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. பட் இந்த கண்டென்ட் எல்லாமே மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப மஸ்ட், சரியா? நோட்ஸ் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும். புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை தேவையான பகுதி மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டர்லைன் பண்ணால் போதும். அதில் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடான புதுசாக நடந்த விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுபடி GK கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டுபிடிச்சது யார், அவர் வேற என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாரத ரத்னா விருது வந்து முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த ஆர்ஜினை வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான GKs வந்து அதிகமாக கேட்பாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய சயின்ஸ் ரிலேட்டடாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள், புதுசாக வரப்பட்ட ஸ்கீம்ஸு, அப்புறம் முக்கியமான கான்ஃபரன்ஸ், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸு, அப்புறம் புக்ஸு அதை எழுதுனது யார், அப்புறம் முக்கியமான நாட்கள், அப்புறம் விளையாட்டை பற்றின முக்கியமான
சார் ஜெயிச்சா ஸோ அந்த மாதிரியான பதக்கங்கள் அந்த மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு, பட்டங்கள், விருதுகள், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில முக்கியமானதெல்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்மளால் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி படித்தாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிங்க, ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு கரெக்டாக இந்த நமக்கு இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் எது வேணாலும் முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததை நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம கையில் இப்போ இருக்கிறது தான் சரியா. இப்போ இருந்துனா தான் நம்ம பண்ணணும். முன்னாடி நான் இது பண்ணலை, இது போச்சு அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. இன்னிலிருந்து உங்களுடைய வேலைப்பாடுகளை ரொம்ப டெடிகேட்டடாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக, சின்சியராக இறங்குங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி. உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தீவிரமாக உழைங்க. அது மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோடு உழைங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அண்ட் வெற்றி பெற போகும் அனைத்து மாணவர்களுக்கும் கற்போம் தமிழ் அகாடமியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.